வணக்கம் மக்களே! நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லாம போய்க்கிட்டு இருக்குதுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சிலதெல்லாம் நான் சொல்லாம தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு ஒரு இனம் புரியாத வலி மட்டும் தெரியுது. அது ஒ ஒரு டென்ஷன், 2 டென்ஷன் ஏதோ ஒரு இருந்தா 2 ப்ராப்ளம் இருந்ததுன்னா நம்ம கரெக்ட்டா கொண்டு வந்துக்கலாம். 1, 2 கவலைன்னா ஏதோ நம்ம சரி பண்ணலாம், இல்ல மனசு ஏதோ பண்ணலாம்னு நெனைக்கலாம். எல்லாமே லைஃப்ல வாழ்க்கை ஃபுல்லாமே எல்லாம் கவலை ஒரு மைண்ட் டிப்ரஷன்லயே வாழ்றதுன்னா ரொம்ப கஷ்டம். இது பாருங்க இப்படி வந்து எனக்கு வந்துக்கும். நீ என்னதான் பண்றது? ஆ பேசுறதுக்கும் முடியல இத வச்சுக்கிட்டு. நான் இந்த பூனைக்குட்டில அன்பா தாங்க பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அன்பா பாத்துக்கிறேன். மனசு ஏன் ஃபீலிங் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்ல முடியாத காரணங்கள் இருக்கும். அத நானு வெளிப்படுத்தவும் முடியல. இதனால தான் என் மைண்ட் இப்படி ஆகுதுன்னு முடியல. காலம் என்ன என்ன போகுது அப்படின்னா கொஞ்ச நாள் போய் பார்த்துக்கலாம். இன்னொரு 2 மாசம் இருக்கட்டும், 3 மாசம் இருக்கட்டும். இப்படியே எனக்கு போய்க்கிட்டே இருக்குது. தள்ளி போய்க்கிட்டே இருக்கும்போது, வயசே முடிஞ்சிரும். வயசு முடிஞ்சு நான் போற இடத்துக்கு போயிருவேன். அதுக்கப்புறம் அது குளுகுளுன்னு இருந்தா என்ன? குளுகுளுன்னு தீயா எரிஞ்சுகிட்டு இருந்தா என்ன? ஒண்ணும் பண்ண முடியாது. போனதுக்கப்புறம் எதையும் கையில பிடிக்க முடியாது. என்னுடைய மன கஷ்டங்கிறது ரொம்ப ஓவரா இருக்குது. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன் ஓவரா இருக்குது. அத நான் சரிப்படுத்த முடியல. எனக்கு நானே சரிப்படுத்தணும் அப்படின்னா முடியல. இவ்வளோ சைக்காலஜி டேப்லெட் போடுறேன், எல்லாம் பண்றேன். அந்த அளவுக்கு இருந்து கூட என்னால அத தாங்கிக்க முடியல. ஆ தூக்கம் வருது, இருக்கிறேன் பண்றேன். இன்னைக்கு காலையில சுகர் குறையவே இல்லைங்க. இந்த டென்ஷன் ஓவரா வர்றதுனால சுகர் குறையவே இல்ல. ஆ 305 இருந்துச்சு இன்னைக்கு காலையில எடுத்தப்ப. ஒரு டாக்டர் வேற இன்சுலின் போட சொல்லி குடுத்தாரு. அது எல்லாமே போட்டுட்டு தான் இருக்குது. இருந்தாலும், அந்த ஃபர்ஸ்ட் இருந்ததுல அதே அளவுல தான் ஓடிக்கிட்டு இருக்குது. மாத்திரை டேப்லெட் மாத்தி குடுத்தாரு. எந்த இதுலயும் செட் ஆகல. அ அப்போலோ மெடிக்கல்ல அங்க போய் தான் பண்ணுவேன். நானா பண்ண மாட்டேன். அங்க வரைக்கும் பரவால்ல சுகர் குறைஞ்சிருக்கும் அப்படித்தான் நெனச்சுட்டு போனேன். அங்க போனதையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப 305 ஏன்னா டீ மட்டும் குடிச்சிருந்தேன் அவ்வளோதான். அதுக்கே 305க்குன்னா சாப்பிட்டு இது பண்ணா 450 அப்படி போயிருது. அதனால நான் அதுக்கப்புறம் அத தாண்டி போறப்ப ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். நடந்து போயிட்டேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லும்போதே ஷாக் ஆச்சு. அதுக்கப்புறம் நடந்து போயிட்டேன். போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு சோர்ந்து போயிருச்சு. கை கால்லாம் எனர்ஜி இல்லாம போயிருச்சு. அந்த சின்ன ஒரு வருத்தம். சுகர் அதிகமா இருக்குது அப்படின்ட்டு. ஒண்ணு டக்குன்னு போயிட்டா நான் கவலைப்பட போறதில்லைங்க. இல்ல இப்படியே ஒவ்வொன்னும் சாப்பிட முடியாம, இது பண்ண முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிறேன். இதுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட முடியாது. ஏதாவது ரொம்ப கொடுமையா வாழ்ந்துட்டு தாங்க இருக்கணும் அது. அந்த மாரி இருக்குது. திரும்பி வரும்போது ஆட்டோல வந்துட்டு நான் வரும்போது. என்ன பண்ண முடியும்? என்னுடைய கவலை, வேதனை அந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்குதுங்க. என்னால எதுவும் பண்ண முடியல. இப்ப எனக்குன்னு ஒரு பிடிப்பு இருந்துச்சுன்னா நான் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லாம போயிருச்சு. என்ன பண்ண முடியும்?